இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் போடுறோம்னா ஃபிலிம் மெயின் ஃப்ரண்ட் 4 டோர் ரியரு அப்புறம் ஃப்ரண்ட் விண்ட்ஷீட் வந்துடும். அது ஒரு காம்போவாக கொடுத்துலாம். சீட் கவர் பார்த்தீங்கன்னா சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, ஸ்டேரிங் கவர் அது ஒரு காம்போவாக கொடுத்துலாம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 4 டோர் ஸ்பீக்கர் காம்போவாக கொடுத்துலாம். பேனல், கேமரா, லேபர் கொடுத்துலாம். எல்லாமே தனி. அப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இன்ஸ்டலேஷன் பேனல் வந்துடும். 4 டோர் ஸ்பீக்கர் வந்துடும். இப்போ பார்த்தா G-Sony நம்ம ஸ்பீக்கர் எல்லாம் நீங்கள் பண்ணுறோம் பேசிக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எஃபெக்டே நல்லா இருக்கும், வாரண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து காம்போவா உங்களுக்கு 8.5 பண்ணி தரும். சீட் கவர், ஃப்ளோர் மேட், ஸ்டேரிங் கவர், ஸ்டிச்சிங் நாப்பா டைப்ல எல்லாமே நாப்பா குவாலிட்டி தான். சோ ப்ராடக்ட் பிளஸ் ஃபிக்சிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங் சார்ஜ் வித் பல்ஜிங் சீட் அகைட் பல்ஜ் பண்ற லேபரோட சேர்த்து பண்ணி தரோம். அதுவும் சேர்த்து 65. அதுவும் சேர்த்து 65 பண்ணி தரோம். ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து கார் ஆக்சசரிஸ் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, திருப்பி போடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் நம்ம காருக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கொட்டேஷன் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குல்ல. அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் நியூ கார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஷோரூம்லேயே போட்டுடலாம். இல்லைனா ஜிபி ரோட், சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜிபி ரோட தவிர வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா 1000 கடை இருக்குது. அண்ட் அது வந்து காம்படேட்டிவான பிளேஸ். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை, கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கடைக்கு தான் நம்ம எப்போவுமே போவோம். அண்டு உங்களுக்கும் நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரவணன் கார்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. அண்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சில ஆஃபர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு போல். ஈவன் தோ இது காம்படேட்டிவான பிளேஸ். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு 4-5 கடையில் கொட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு இந்த கடையில் இவ்வளோ கேட்குறாங்க, அவர்கிட்ட நீங்கள் அந்த கொட்டேஷன்ஸ்லாம் காமிங்க. ஆனஸ்ட்டாக காமிச்சு அவருக்கு என்ன ப்ராஃபிட்டில் பண்ண முடியுமோ அந்த ப்ராஃபிட்டபிளில் பண்ணி தராரான்னு பாருங்கள். முடிஞ்சால் அவர்கிட்ட பண்ணிக்கோங்க, இல்லைனா வெளியே கூட பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்கான்னு. ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம சரவணன் கார்ஸில் ஸ்டீஃபனை மீட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவர்கிட்ட. அண்ட் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு வீடியோ? லாஸ்ட் டைம் போட்டோம், நல்லா ரீச் இருந்தா? நம்ம ரீச் ஆச்சு ப்ரோ, நல்லா போச்சு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டோம் இந்த இடத்துல. நம்மள பார்த்து இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அண்ட் நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரீல்ஸில். 9500 மொத்த செட்டு. ஆமாம் ப்ரோ, இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி தராங்க. ஆனால் அவங்களுக்கு லேபர் கொடுக்கறது இல்லை, ரிவர்ஸ் கேமரா கொடுக்கறது இல்லை, வெறும் சிஸ்டம் மட்டும் ஒரு ரேட் போட்டுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கேமரா தனியாக, லேபர் தனியாக, பேனல் தனியாக, தனித்தனியாக லேபர் போடுறாங்க. அதனால நிறைய கஸ்டமர்ஸ் அந்த கடைக்கு போயிட்டு என்கொயரி பண்ணி நம்ம கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டே போகிறாங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். ரெகுலராக அது மாதிரி நடக்குது. இப்போ நம்ம என்னென்னலாம் காம்போஸ் போட்டிருக்கோம்னு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம தனித்தனியாகவே கொடுத்துடலாம். எப்படி சொல்லிட்டா, இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் போடுறோம்னா ஃபிலிம் மெயின் ஃப்ரண்ட் 4 டோர் ரியரு அப்புறம் ஃப்ரண்ட் விண்ட்ஷீட் வந்துடும். அது ஒரு காம்போவாக கொடுத்துலாம். சீட் கவர் பார்த்தீங்கன்னா சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, ஸ்டேரிங் கவர் அது ஒரு காம்போவாக கொடுத்துலாம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 4 டோர் ஸ்பீக்கர் காம்போவாக கொடுத்துலாம். பேனல், கேமரா, லேபர் கொடுத்துலாம். எல்லாமே தனி. அப்போ கொஞ்சம் கஸ்டமர் பார்க்க கொஞ்சம் கிளியராக தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரேட்லாம் மாற்ற தேவையில்ல. இப்போ என்ன ரேட் நம்ம கொடுக்குறோமோ அதே ரேட்ல இருந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட்லையும் நம்ம கஸ்டமர்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். இந்த ரேட்டே நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், ரேட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ரேட் சொன்னால் தான் கிளாரிஃபை ஆகும். வந்ததுக்கு அப்புறம் நீ அது வேணும் இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நம்ம லேபர் போட்டு தேவையில்ல, காசு எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல. சரி, பெஸ்ட்டான ஒரு ரேட்டாக கொடுத்துடலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனியாக காம்ப்ளிமெண்ட்ரியும் சில பண்ணி தரணும். லாஸ்ட் டைம் பண்ணி கொடுத்தாரு. நிஜமாக சொல்லணும்னா கால் பண்ணியே சொன்னாங்க நிறைய பேர். ரொம்ப சீப்பாகவும் இருந்தது, எங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குது. இன்னும் என் பிரதர் எல்லாமே இங்கே தான் பண்ணார். அண்ட் நம்ம காரும் வந்து இப்போ பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வாட்டியும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக நம்ம ரேட்டோட கொடுத்துடலாம் பிரதர். கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க, ரேட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரேட்டோட கொடுக்கலாம், முடிஞ்சாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். டெஃபினட்டாக ஒர்க்கிங் எப்போ நம்ம ஃப்ரீ லேபர் தான் பண்ணுறோம், நம்ம ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணி தான் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த காம்போஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ப்ரோ. என்னென்ன காம்போஸ் சொன்னீங்களோ அதெல்லாம் தனித்தனியாக வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் அந்த காம்போஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் காம்போஸா? ஆமாம் பிரதர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ வருது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு, ரிவர்ஸ் கேமரா வந்துடும், இன்ஸ்டலேஷன் பேனல் வந்துடும், 4 டோர் ஸ்பீக்கர் வந்துடும். இப்போ பார்த்தா G-Sony நம்ம ஸ்பீக்கர் எல்லாம் நீங்கள் பண்ணுறோம் பேசிக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எஃபெக்டே நல்லா இருக்கும், வாரண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து காம்போவாக உங்களுக்கு 8.5 பண்ணி தரும் பேசிக் பண்ணி. ஆமாம், 4 டோர் ஸ்பீக்கர், சிஸ்டம், பேனல், கேமரா ப்ளஸ் ஃப்ரீ ஃபிட்டிங்கோட சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து 5 ஐட்டம் காம்போ வந்து 8500 பண்ணுறீங்க. இது ஒரு காம்போ. அண்ட் எனக்கு வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மட்டும் வேணும் அப்படின்னு, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே மட்டும் வேணும் மிட் வேரியன்ட் வண்டிக்கு அப்படின்னா சிஸ்டம், கேமரா, பேனல் உங்களுக்கு 6000 பண்ணி தரும். உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்கள் கேமரா வராதா? உங்களுக்கு செப்பரேட்டாக வரும், பாக்ஸ்க்குள்ளே வராது, செப்பரேட்டாக வரும் உங்களுக்கு. சேம் பிராண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? மிட் வேரியன்ட் வண்டிக்கு இதுமாதிரி சிஸ்டம், கேமரா மாற்றிக்கலாம். உங்களுக்கு லேபரோட சேர்த்து உங்களுக்கு 6000 பண்ணி கொடுக்கலாம். அதுவும் கம்மியாக வேணாலும் கம்மியாக இருக்குது, லோ குவாலிட்டி இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் 100 மாற்றிட்டு போனால் திரும்பி கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்கும்.
ஸோ இது எல்லாமே வந்து 1 year வாரண்டி. எல்லாமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு. எதாவது கம்பெனி தான் சிஸ்டம் மாற்றி கொடுத்துரும், ஸ்பீக்கர் மாற்றி கொடுத்துரும். வந்து என்ன காம்போனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் காம்போ பிரதர். இது பார்த்தீங்கன்னா நாப்பா குவாலிட்டி. இது மார்க்கெட்டில் 6000 ரூபாய் இதில் பண்ணுறாங்க. இது நம்ம காம்போவே உங்களுக்கு 6500 தர போகிறோம். எப்படின்னா சீட் கவர் கொடுத்துருவோம், ப்ளஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம், சீட்டை கைட்டி பல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு பிவிசி மேட்டு ஃபுல் வண்டி கைட்டி சீட்டை கைட்டி லேமினேஷன் பண்ணி கொடுத்துருவோம், ப்ளஸ் லெதர் ஸ்டேரிங் கவர் இதுவும் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சபிள் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் டைப் வரும் உங்களுக்கு. கைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி தருவாங்க. நம்ம ரெடி இதுவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே பண்ணி கொடுத்துடலாம். 3மே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வாரண்டி வரும். லெதர் அது நாப்பா குவாலிட்டியில் வரும். சீட் கவர் மெட்டீரியலே வந்து நாப்பா குவாலிட்டி வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5ல காம்போவா பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம் 6.5ல காம்போ பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, ஸ்டேரிங் கவர், ஸ்டிச்சிங் நாப்பா டைப்பில் எல்லாமே நாப்பா குவாலிட்டி தான். ஸோ ப்ராடக்ட் ப்ளஸ் ஃபிக்சிங் சார்ஜஸ் எல்லாமே ஃபிட்டிங் சார்ஜ் வித் பல்ஜிங் சீட்டை கைட்டு பல்ஜ் பண்ணுற லேபரேட்டர் சேர்த்து பண்ணி தரோம். அதுவும் சேர்த்து 6.5. அதுவும் சேர்த்து 6.5 பண்ணி தரோம். ஓகேண்ணா. இப்போ நான் தனியாக எனக்கு சீட் கவர் மட்டும் வேணும்ண்ணா. தனியாக சீட் கவர் மட்டும் வேணும்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 5800 கஸ்டமைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. சுத்தமாக சேர்த்து 6.5 பண்ணுவோம். இப்போ நீங்கள் தனித்தனியாக பண்ணீங்கன்னா இது 5.8 பண்ணுவாங்க, இது 1.6 பண்ணுவாங்க, இது 800 பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் 8.5 9,000 ரேஞ்சில் போயிடும் உங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம காம்போவா 6.5 பண்ணி கொடுத்துடலாம். புதுசாக வர வண்டிகளுக்குலாம் வந்து ஃப்ளோர் மேட் இருக்காதா கீழே? ஆமாம் ஃப்ளோர் மேட் இருக்காது, ஃபர்மேட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம மேட் லேமினேஷன் பண்ணுவோம், பிவிசி மேட் லேமினேஷன் பண்ணிட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ரப்பர் மேட்லாம் போடுவோம் நம்ம. இந்த மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். டபுள் சைடு யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. சரிங்களா? 450னா ஒரு 450னா உங்களுக்கு ஒரு வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரியர் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்து சேம் இது ரப்பர் மேட் தான் உங்களுக்கு. இதுவும் சேம் காஸ்ட் 450 தான். இது வந்து ஆமாம் இதுவும் 450 தான். இதுவும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் ஷோவாக கேட்பாங்க. நியூடல்ஸ் மேட்டா? ஆமாம் இது பார்த்தா நூடுல்ஸ் மேட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1050ல பண்ணி கொடுத்துடலாம். காஸ்ட் நம்ம வர ரேட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஓகே. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து ஆமாம் ஃப்ரண்ட் பேக் ரியர் எல்லாமே வந்துடும். சூப்பர். அப்புறம் சில பேர் வந்து வெறும் சன் ஃபில்ம் மட்டும் ஓட்டுறதுக்கு மட்டுமே வருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் என்ன காம்போ வச்சிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு சொல்லுவாங்க. இது எம்ஆர்பி 2600 வரும். இது கஸ்டமர் பார்த்தா 2200 கஸ்டமர் சார்ஜ் பண்ணுவாங்க. சைட் டோர் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஐடெக் வந்து 1800 சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3800 4000 போடுவாங்க. இது நம்ம பெஸ்ட்டான ஆஃபர் ஒன்று கொடுக்க போகிறோம். எப்படின்னா 3800 4000 போடுவாங்க. ஃப்ரண்ட்டும் சைடை சேர்ந்து நான் பெஸ்ட்டான ஆஃபர் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 2800 பண்ண போகிறோம். காம்போ வித் லேபர் சேர்ந்து பண்ணலாம் இது. ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ முடிய ஸ்டேஜ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராகவே இது ஆஃபர் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து 2800 ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, டோர் ஃபிலிமு, 4 டோர் ரியர் கிளாஸ் சேர்ந்து 2800 பண்ணிடலாம். எனக்கு சைடில் வேணாம், ஃப்ரண்ட் மட்டும் வேணும்னா ஃப்ரண்ட் மட்டும் வேணும்னா உங்களுக்கு 1400 பண்ணலாம். உங்களுக்கு வாரண்டி வரும், 3 வருஷம் வாரண்டி வரும். கம்பெனி வாரண்டி 3 வருஷம் வாரண்டி வரும். இது கம்பெனி வாரண்டி 1 வருஷம் வரும். நம்ம அடிஷனலாக 2 வருஷம் வாரண்டி விடலாம். இது 3 வருஷம் விடலாம், 5 வருஷம் வாரண்டி விடலாம். கடை வாரண்டி விடலாம். ஏன்னா நம்ம ஓனாக பண்ணுற மாதிரி பண்ணுறது. கடையில் எப்பவுமே ஃபிலிம் ரோல் இருந்துட்டு இருக்கும், 20 ரோல் இருந்துட்டு இருக்கும். நம்ம ரெகுலராக இது மூவிங் தான். இது ஸோ 3 காம்போ பற்றி பேசிட்டோம், 3 காம்போவும் சொல்லிட்டோம். ஓகேங்களா? நார்மலாக இப்போ இங்கே வரவங்களுக்கு நல்லாவே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் டீம் வந்து ரொம்ப பெரிய டீம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறீங்க. சாட்டர்டே சண்டேலாம் வந்து நீங்கள் ஜிபி ரோட் வந்தாலே எல்லாருமே நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. சின்ன சின்ன பிஸ்னஸ் தான், பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்காக இவ்வளோ உழைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் உங்களோட டீம் ஸ்பெஷலாக நான் சொல்லணும். ஏன்னா நிறைய வண்டி வந்து தான் இருக்கேன். பார்க்கிங் அவைலபிள் நம்மளுக்கு. ஏன்னா கடை உள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு 5 வண்டியிலேருந்து 10 வண்டி விட்டுறதுக்கு இடம் இருக்குது. மெயினில் கடை இருக்குது, ஆனால் வண்டி விட இடம் இருக்காது. பக்கத்தில் கடைங்க இருக்கும். ஒரு வண்டி மேலே பக்கத்தில் வண்டி விட்டால் போலீஸ் இஷ்யூ இருக்குது. இங்கே பார்க்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. கிளியராக வண்டி விட்டு வேலை பண்ணலாம். நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது நம்மளுக்கு வண்டி விட்டு வேலை பண்ணுறதுனால. ஓகே. அண்ட் சரவணன் கார்ஸ் மறந்துடாதீங்க. ஜிபி ரோட் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார்ஸ் ஆக்சசரிஸ்லாம் மாற்றணும், இல்லை சின்ன சின்ன திங்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தேடி வாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஆஃபரில் ரீஃபண்ட் பண்ணி தருவார். அண்ட் அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு நம்பரில் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட வரலாம். அவர் அவைலபிலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் மற்ற கடையில் விசாரிச்சுட்டு எனக்கு இந்த ப்ரைஸ் பண்ணுறாங்க ஸ்டீஃபன் எனக்கு பண்ணுங்க, இதை நான் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க நம்ம கடையோட அவங்க பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நான் அதோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். சேலஞ்சு தான். ஓகே. அவங்க கடையை சேலஞ்ச் பண்ணி நம்ம பண்ணி தரலாம். ஓகே. தேங்க்யூ. இதுதான் என்னோட ஃபேமிலி. மொத்த பேரான டீம் ஒர்க்கரு. எல்லாம் தரங்கார் வாங்க, தரமான ஆஃபர் வாங்கிட்டு போங்க.